ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி, லபோரி காலிஃப்ளவர் சிக்கன் கிரேவி. காலிஃப்ளவரை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன், அந்த ஸ்பூனில் கொஞ்சமாக வந்தனால 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வாசனைக்காக தான் கொஞ்சமாக சிக்கன் போடுறேன், அதனால் சிக்கன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இந்த லபோரி காலிஃப்ளவர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, எண்ணெய் ஊற்றி இது லைட்டாக இதை வறுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி இது லைட்டாக இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணலாம். இந்த கிரேவி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம சிக்கன் கிரேவி காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கொஞ்சம் வணங்குனதும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அது எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அது ஃப்ரை பண்ணால் போதும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஃப்ரை ஆனதும் நம்ம சிக்கன் காலிஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன்லேயே மட்டன்லேயே தனித்தனியாக செய்யணுன்னா கூட இது மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சிக்கனில் இந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு போட்டாச்சு பாருங்கள். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியே ஊற்றலை, இப்போ தான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் போட்டதுனால சிக்கன் சாஃப்டாக தான் இருக்குது, கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் நல்லா வேகணும், அதனால் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி திறந்து பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிருக்கும், திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. காலிஃப்ளவர் அதிகமாக கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி காலிஃப்ளவர் கிரேவி நீங்கள் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர் டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.